இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, மிக முக்கிய செய்தி. இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக உதவி மையம் தொடங்கப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி வந்திருக்கிறது. தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த சிலரும் சிக்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து 0112413330 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி. தீவிரவாத தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அதிரடி நடவடிக்கை பயங்கரவாதிகள் மேல் தொடரும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் மிக முக்கியமான உடனடி தகவல்களை இப்போது கேட்கலாம். சிவா, தீவிரவாத தாக்குதல் இந்தியாவையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. நீண்ட காலமாக தொடர்ந்த அமைதி தற்போது சீர்கெட்டிருக்கிறது. துணை ஜனாதிபதி அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி இங்கு வருகை தந்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த தாக்குதல் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்? உதவி மையம் தொடங்கப்பட்டிருக்கிற செய்தி குறித்த உங்கள் தகவல்கள் தரலாம். உங்களுக்கான நேரம் சிவா. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அனந்தநாக் மாவட்டத்துல பஹல்காம் பகுதியில தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய வகையிலான ஒரு சிறப்பு உதவி மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய அனந்தநாக் மாவட்டத்தில் பைஸ்ரான் பள்ளத்தாக்கு பகுதியில சுற்றுலாவிற்கு சென்றிருந்த பொதுமக்கள் மீது தீவிரவாதிகள் திடீரென ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சிலர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தகவலை கேள்விப்பட்டதோடு தீவிரவாதிகளால் தாக்குதலுக்கு உள்ளான தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில முதற்கட்டமாக அவர்கள் தொடர்பு கொள்ள ஏதுவாக புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் சிறப்பு உதவி மையம் தொடங்க உத்தரவிட்டவர் மட்டுமல்லாமல் அந்த சிறப்பு உதவி மையத்துல லேண்ட்லைன் வசதிகள், அதாவது 24193300 என்ற எண்ணுடன் கூடிய இலவச லேண்ட்லைன் சேவை, அதே போன்று 9289516712 என்ற மொபைல் நம்பர், இந்த வாட்ஸ்அப் எண்ணுடன் கூடிய இந்த மொபைல் நம்பரும் பொதுமக்கள் இந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு அவருடைய நிலை என்ன என்பது தொடர்பாக தெரிவிக்கலாம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய வகையில உதவி மையம் அந்த பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், இதற்காக புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்ல உறைவிட ஆணையாளர் அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைத்து மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூல் அவர்களை நேரடியாக ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் மாவட்டம் பஹல்காம் பகுதிக்கு சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவ வசதிகளை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய இந்த அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் மிக முக்கியமான தகவல்களுக்கும் உதவி மையம் தொடர்பான எண்கள் தந்தருக்கும் நன்றி சிவா.